வெறுமனே பார்ப்பதை நிறுத்து. கவனத்தை கட்டுப்படுத்து. நண்பர்களே, நம்ம வாழ்க்கை முழுக்க நோட்டிஃபிகேஷன்ஸ், ரீல்ஸ், ஷார்ட் வீடியோஸ், எண்ட்லெஸ் ஸ்க்ரோலிங். இன்ஸ்டாகிராமில் ஒரு கிளிக், யூடியூப்ல இன்னொரு கிளிக். ஆனால் நம்ம கவனம் முழுக்க சிதறி போச்சு. ஆனால் ஒரு உண்மை, வாழ்க்கை முன்னேற ஆசை இருக்கும்போது உங்கள் மனதை ட்ரெயின் செய்ய வேண்டும். வாழ்க்கையில் வெற்றி அடைய அனைவருக்கும் ஒரு பொதுவாக இருக்கும் சீக்ரெட் உள்ளது. லேசர் ஷார்ப் ஃபோக்கஸ். நம்ம மூளை ஒரு மசில் மாதிரி தான். அதை பயிற்சி செய்ய வேண்டும். தருணங்களில் வெயிட் எடுப்பது போல பிரெயினுக்கும் எக்ஸசைஸ் தேவை. உங்க ஃபோக்கஸ் பவரை டெவலப் செய்ய ஒரு நிமிடத்திற்கு உங்கள் கண்களை ஒரே பாயிண்டில் ஃபிக்ஸ் செய்யுங்கள். எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் முழு கவனத்துடன் பாருங்கள். இதற்கான முறையை கேஸ் ஃபிக்சேஷன் ட்ரில் என்று அழைக்கிறார்கள். நீங்கள் கவனத்தோடு ஒரு செகண்டுக்கும் பார்ப்பீர்கள். உங்கள் பிரெயின் ஃபோக்கஸின் சர்க்கிட்டை ஆக்டிவேட் செய்ய கேஸ் ஃபிக்சேஷன் ட்ரில் உங்கள் உடலின் ஒவ்வொரு செல்லிலும் ஃபோக்கஸ் சிக்னல்ஸை பிரசரிக்க உதவும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் உங்கள் பார்வையை ஃபிக்ஸ் செய்தால் மன வலிமை மேம்படும். உங்கள் பிரெயினின் நியூரோபிளாஸ்டிசிட்டி அதிகரித்து கவனம் நீண்ட நேரம் நிலைக்கும். நீங்கள் தினமும் 5 நிமிடத்துக்கு பயிற்சி செய்து ஃபோக்கஸை உச்சிக்கு கொண்டு செல்லலாம். அது உங்களை மேலும் உற்பத்தி திறனுடன் அதிகமான சாதனைகளை பெற உதவுகிறது. உங்கள் வேலை, படிப்பு அல்லது எந்த துறையிலும் இது அதிசய விளைவை தரும். எப்பொழுதும் டிஸ்ட்ராக்ஷன்ஸை தவிர்த்து உங்கள் இலக்குகளின் மீது கவனம் செலுத்துங்கள். இது உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிக்கும் மாற்றத்தை உருவாக்கும். நீங்கள் நாள்தோறும் பயிற்சி செய்யத் தொடங்கினால் முதலில் 10% கவனம் மேம்படும். அதைத் தொடர்ந்து 30 நாட்களுக்கு கவனத்திறன் 50% வரை அதிகரிக்கலாம். காரணம், உங்கள் பிரெயினின் ஃபோக்கஸ் சர்க்கிட்ஸாக பலப்படுவதாக. எனவே உடல் ட்ரெய்னிங் போல பிரெயின் ட்ரெய்னிங்கும் நிதிப்படுத்தப்பட வேண்டும். உங்கள் பார்வை, சுவாசம் மற்றும் மனநிலையை ஒருங்கிணைத்தால் வெற்றியின் பாதை திறக்கும். தேவையானது ஒரே ஒன்று: முடிவு மற்றும் ஒழுக்கம். இந்த கவன ட்ரில்லை உங்கள் தினசரி ருட்டீனையில் சேர்த்து வாழ்க்கை முறைமையை மேம்படுத்துங்கள். நீங்கள் இன்று தொடங்குவீர்கள், உங்கள் எதிர்காலம் ஒளிரும். உடம்பு அமைதியாக இருந்தால் மனம் கவனமாக இருக்க முடியும். ஒரு அமைதியான நபர் மெதுவாக அமர்ந்து ஆழ்மன தளர்வை அனுபவிக்கிறார். நாளெங்கும் மொபைல் அறிவிப்புகள் எங்களை போராட்ட நிலையில் வைத்திருக்கின்றன. போராட்ட நிலையில் இருப்பதால் மூளை சரியாக கவனம் செலுத்த முடியாது. எளிய தீர்வாக பாக்ஸ் சுவாச பயிற்சி அறிமுகமாகிறது. 4 வினாடிகள் மூச்சை உள்ளே எடுக்கவும், பின் 4 வினாடிகள் மூச்சை பிடித்து வைத்திருங்கள். அடுத்து 4 வினாடிகள் மெதுவாக மூச்சை வெளியிடுங்கள். மீண்டும் 4 வினாடிகள் மூச்சை பிடித்து வைத்திருங்கள். இந்த தோல்பார் 3 நிமிஷங்கள் தொடருங்கள். 3 நிமிடங்கள் முடிந்த பின் உடல் தன்னிச்சையாக அமைதியடையும். மனமும் நிலையாக, கவனம் தன்னியல்பாக திரும்பும். போலீசார் கடுமையான சூழலில் முன்னேறும் முன் பாக்ஸ் சுவாசத்தை பயன்படுத்துகிறார்கள். சிப்பாய்கள் மீதமுள்ள பணிக்கு முன் இந்த பயிற்சியை பின்பற்றுகின்றனர். நியூரோ சர்ஜன் பிணைப்பு அறுவை சிகிச்சைக்கு முன் இந்த முறையை பின்பற்றுகிறார். அமைதியான மனம் துல்லியமான முடிவுகளை எடுக்க உதவுகிறது. நீங்கள் எங்கும், வீட்டிலும் அலுவலகத்திலும் பாக்ஸ் சுவாசத்தை எளிதாக பயிற்சி செய்யலாம். ஒரு எளிய நாதாறு போட்ஸ்கொண்டான் டைமர் உங்களுக்கு ரிதத்தை பதிவு செய்ய உதவும். இதனால் இதய துடிப்பு மெல்லியதாகி ஓய்வை காட்டும். கண்ணாடி போல தெளிவான கண்கள் கவனத்தை பிரதிபலிக்கின்றன. இந்த பயிற்சிக்கு எந்த உபகரணமும் தேவையில்லை, மூச்சும் கவனமும் மட்டுமே. ஒவ்வொரு படியும் எளிதாக நினைவில் வைத்துக் கொள்ளலாம். தொடர்ந்து பயிற்சியால் மனநிலை திறன் வலுவடையும். ஒவ்வொரு நாளும் 3 நிமிடங்கள் பாக்ஸ் சுவாசத்தை முயற்சிக்கவும். இதனால் உங்களின் கவனம் கூர்மையுடன் அழுத்தம் குறையும். குடியிருப்பை அதிகரித்து செயல்திறனை உயர்த்த பாக்ஸ் சுவாசத்தை பயிலுங்கள். இன்று தொடங்கி அமைதியான மனத்தின் சக்தியை உணருங்கள். ஃப்ளோ ஸ்டேட், உங்க வாழ்வின் உண்மையான உற்சாகம். ஃப்ளோ ஸ்டேட் என்பது முழுமையாக உள்ளிழைவது, எல்லா கவனமும் ஒன்றில் திரும்பும் நிலை. ஸ்டான்ஃபோர்ட் ஆய்வு, ஸ்டாண்டிங் டெஸ்க் பயன்படுத்தும் நபர்களின் ப்ரொடக்டிவிட்டி 30% அதிகரிக்கும். நீங்கள் உட்கார்ந்து வேலை செய்வதை விட நின்று வேலை செய்வதை தேர்வு செய்யுங்கள். மூளை ஒவ்வொரு 90 நிமிஷத்திற்கு பிறகு இயற்கையாக ஓய்வு எடுக்கும். இதை பேசிக் ரெஸ்ட் ஆக்டிவிட்டி சைக்கிள் பிராக் என்று அழைக்கிறார்கள். 90 நிமிடங்கள் தீவிரமாக வேலை செய்து உங்கள் கவனத்தை அதிகப்படுத்துங்கள். அதற்கு பின் 10-15 நிமிடங்கள் இடைவேளை எடுத்து கவனத்தை இரட்டைப்படுத்துங்கள். இடைவேளையில் போன் பயன்படுத்த வேண்டாம். ஒரு கண்ணாடி தண்ணீர் உடலை புத்துணர்ச்சி பெற உதவும். ஆழமான மூச்சை எடுத்து மனதை அமைத்துக் கொள்ளுங்கள். அமைதியான சத்தமற்ற சூழலில் உங்களை மூழ்க விடுங்கள். எந்த ஒரு கவனச்சிதறலையும் தவிர்த்து முழுமையாக மையப்படுத்துங்கள். தனித்து பொருத்தப்பட்ட நிலையில் நேரம் பறக்கிறது. போராடும் நேரத்தில் மனம் சலிப்பை மறக்கிறது. உலகின் எல்லா சத்தம் மறைந்து உங்கள் உள்ளம் மட்டும் செயலில் இருக்கும். இந்த நிலைதான் உங்கள் வாழ்க்கையின் சிறந்த தருணம். ஃபோக்கஸ் பண்றது ஒரு ஸ்கில் இல்ல, அது ஒரு அடையாளம். டிசிப்ளின் என்பது சுதந்திரத்தின் திறவுகோல். நேரத்தை பிடித்து வெற்றியை நோக்கி செல்லுங்கள். எண்ணை கைப்பிடித்து உங்கள் இலக்கை கண்டுபிடியுங்கள். வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் மாற்றுங்கள். கவனமாக இருங்கள். நிலையற்றவராக இருங்கள். தொடர்ந்து செயல் வெற்றியின் ரகசியம். செயலின் ஓட்டம் மின் வேகத்தில் சுழல்கிறது. இன்று மாறுங்கள், நாளை வெற்றியை அடையுங்கள். நீங்க முழுசா ஈடுபடுற அந்த தருணமே
உங்க வாழ்க்கையின் சிறந்த தருணம். ஸ்டே ஃபோக்கஸ்ட், ஸ்டே அன்ஸ்டாப்பபிள்.